ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட். இது ஒரு ஃப்ரீடம் ஃபைட் பேஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 1940, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிரிட்டிஷ் கவர்னர் ஒருத்தன் பேர் பிராக்கன். அவன் பிரிட்டிஷ் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சியோட ஹெட்டாக இருக்கான். அவனோட லைஃப் டைம் எய்மே சுபாஷ் சந்திர போஸை பிடிச்சு கொள்வது, அப்புறம் ஐஎன்ஏ அமைப்பை அழிக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் இருக்க ஜமீன்தாரோட பொண்ணை அவங்க வீட்டிலே வச்சு யாரோ கொன்னுடுறாங்க. இதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப சந்தேகத்தோட அடிப்படையில் அந்த பொண்ணோட அப்பா, அதாவது ஜமீன்தார் தான் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த கேஸை பிராக்கன் பார்த்துட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்சியோட பெஸ்ட் ஏஜென்ட், அப்புறம் ஒரு இந்தியனாக இருக்க ஹீரோவான கல்யாண் ராம்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. ஹீரோவோட பேர் தான் டெவில். அவங்கிட்ட இந்த கேஸை கொடுத்ததும் ஹீரோ இதை கையில் எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த வில்லேஜ் போகிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கல்யாண் ராம் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, சாதாரண ஒரு மர்டர் கேஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பை ஏஜெண்டை எதுக்கு பிராக்கன் அனுப்பி வைக்கிறான், பிராக்கனோட எய்ம் என்னாச்சு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் டெவில். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸை பாருங்கள். ஓல்ட் இஸ் கோல்டு, ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வெரைட்டி கண்டென்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்குது. போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன். ஏன்னா ஃப்ரீடம் ஃபைட்டை பேஸ் பண்ண ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிறது சொல்லும்போதே புதுசாக இருக்க மாதிரி இருக்குல்ல. படத்துலேயும் இந்த ஸ்டோரி அவுட்லைன் புதுசாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பட்டது. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு த்ரில்லர் மோடு, மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸாக கொண்டு போயிட்டே தான் இருந்தாங்க. அதுவும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கல்யாண் ராம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாரி இன்வெஸ்டிகேஷன் மோடில் படம் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட இன்ட்ரோல் பிஃபோர் வர ஒரு சின்ன ரிவீலும் அது நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லணும்னா படத்தோட செட் ஒர்க்ஸ், ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ். ஏன்னா இந்த படம் 1940 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கேற்ற நம்பகத்தன்மை வர வைக்கணுங்கிறதுக்காக இவங்க பார்த்து பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண காரு, அப்புறம் ஃபோன், அப்புறம் டைப்ரைட்டர், நெக்ஸ்ட்டு செருப்பு, சுவிட்ச் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஒளிப்பதிவு, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கேமரா ஆங்கிள்ஸ் சூப்பராகவே வச்சுருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கிற பொறுத்தளவு படத்துக்கு தேவையான அளவு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சு. இன்பிட்வீனில் வர ஒரு ரொமான்டிக் சாங் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னே சொல்ல முடியாது. படத்துக்கு தேவையான அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்மாராக போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மோட் ப்ளஸ் ஃப்ரீடம் ஃபைட் பேஸ் பண்ண ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸோட ரிவீல்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வருது. ஆனால் அது அந்தளவு சுவாரஸ்யமாக திரைக்கதையில் கொண்டு வரலையோங்கிறது தான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்ஸ். ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, அதுவும் நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்குது. இருந்தும் அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீக்வன்ஸு, அப்புறம் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆளாக எல்லாத்தையும் ஹீரோ அடிக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ஓவரு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பேஸ் லைனில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபை தான் எனக்கு கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட் பேஸ் பண்ண டிஃப்ரெண்ட்டான படம் பார்க்கணும், அப்புறம் தெலுங்கு படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். மலையாள படங்கள் மாரி அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுவும் ஃபைட் சீக்வன்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கணும். லைட்டாவது லாஜிக் இருந்திருக்கணும். சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும் ஆசைப்படுறவங்க போய் பாருங்கள். ரொம்ப வயலன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட போய் பார்க்குறது நல்லது இல்லைங்கிறது என்னோட கருத்து.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.